இடைவேளைக்கு முன்பு நம்ம பேசினதுல மீனவர் பிரச்சனையில் காங்கிரஸ் மாற்றாந்தை மனப்பான்மையோடு செயல்பட்டதுன்னு திமுக தரப்புல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய பதில் என்ன? உங்க கேள்வியிலேயே கடிதங்கள் பலமுறை, அது 76 அல்லது 100 முறையோ, அதுதான் மக்களுக்கு தெரியும். பத்திரிகையில் வரும், ஏன்னா ஆளுங்கட்சி சொல்லுவது வரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் விடுதலை செய்யப்படுவது பெரும்பாலும் வெளியே வராது. இப்போ 100 முறையும் இதுவரையும் பிடிக்கப்பட்ட மீனவர்கள் அங்கே இருந்தால் இடத்துல 1,00,000 பேர் அங்கே இருந்திருக்கணும். அப்படிலாம் கிடையாது. 15 நாள்லேயோ 30 நாள்லேயோ மீனவர்கள் அவருடைய குற்றத்துக்கு தகுந்த மாதிரி விடப்படுகிறார்கள். அதனால் காங்கிரஸ் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள் மறைக்கப்படுவது என்பதுதான் உண்மை. ஒட்டுமொத்தமாக ஊருக்கு கிடைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்பது போல காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டுவது மட்டும்தான். ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரை இந்தியா முழுக்க மீண்டும் மீண்டும் ஆள்வதற்கு என்ன காரணம்னா, மக்களுக்கு தெரியும், மக்கள் ஓட்டு போடுவதற்கு என்ன காரணம் சொன்னால், பல்வேறு நல்ல காரியங்களை மற்ற கட்சிகளை விட செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 1.5 வருஷம் ஆட்சி, 2.5 வருஷம் ஆட்சிக்கு மேலே மற்ற கட்சிகள் போக முடியலை. அதனால் காங்கிரஸை பொறுத்தவரை ஊடகங்கள் அதுக்கு எடுத்து சொல்லுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலை. அதாவது மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயங்கள், இப்போ நான் சொல்ல ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, 23 ரூபாய்க்கு அரிசி வாங்கி 3 ரூபாய்க்கு கொடுக்குற விஷயம் மக்களுக்கு தெரியாது. இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் காங்கிரஸ் செய்வது மக்களுக்கு போய் சென்றடையவில்லை. அதைத்தான் திரு வாசன் அவர்கள் சொன்னார். இது மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுவதில்லை, செயல்படுத்தப்பட்டாலும் அது வெளியே தெரிவதில்லை என்று அவர் சொன்னார். அதில் ஒரு 100க்கு 100 உண்மை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி கூட உங்களுக்கு பல்வேறு இந்த ஒரு சின்ன உதாரணம், உற்பத்தி நிலையங்களை சரியாக பராமரிக்காததே மின்வெட்டுக்கு காரணம். அப்ப மாநில அரசு செய்ய வேண்டிய தன்னுடைய வேலையை செய்யல, அடிக்கடி பழுது ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த பழுது ஏற்படுவதை தடுக்கக்கூடிய வேலையும் செய்யல. மீண்டும் நம்ம மின்சாரத்துக்குள்ள போக வேண்டாம், இப்ப அடுத்த கட்டத்துல இருக்கு. ஊருக்கு அந்த அந்த பழமொழி சொல்லி அவர் சில விஷயங்களை சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும் போது வாசன் சொன்ன இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். திமுகவினர் பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு மதச்சார்பின்மை பற்றி காங்கிரசுக்கு பாடம் எடுக்கிறார்கள் அப்படின்னு வாசன் சொல்றார். இந்த குற்றச்சாட்டு உங்களுடைய பதில் என்ன? பதவி சுகம் யார் அனுபவித்தது அவருக்கு தெரியும். அவரை எம்பி ஆக்கி அனுப்பிச்சது திமுக தான். திமுக ஆதரவு இல்லாமல் அவர் எம்பியா போகலை. பதவி சுகம் என்பது இப்போ காங்கிரஸ்காரர்களுக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், அவர்கள் என்ன மெஜாரிட்டி ஆட்சியை நடத்தி கொண்டு இருந்தார்கள்? திமுக ஆதரவு இல்லை என்றால் அவர்கள் ஆட்சி நடத்த முடிந்திருக்காது. அப்போ அவர்களுக்கு அந்த பதவி ஆசை இல்லையா? பதவி ஆசை இங்கு இல்லை, அதை பற்றி பேச்சுக்கே இடமில்லை. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் அவங்களோட கூட்டணி சேர்ந்து இந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அந்த திட்டங்களை நாங்கள் இணக்கமாக இருந்து செயல்படுத்தி இருக்கிறோம். இதுதான் உண்மையை தவிர எங்களுக்கு பதவி ஆசை கிடையாது. பதவி ஆசை என்ன, சேது கால்வாய் திட்டம் என்ன எங்களது பதவி ஆசையா? அப்போ வாசன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பின்னணி என்ன? வாசன் அவருடைய தேர்தலுக்காக அவர் விரக்தியில் சொல்லியிருக்கலாம். அவர் இந்த மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி சேர முடியவில்லையே என்ற அந்த ஏக்கத்தில் கூட அந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம். இல்ல, அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. வாசன் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. பட் பொதுவாக கருத்துக்கள் சொல்லும் பொழுது உண்மை நிலைகளை எடுத்து சொல்வது உண்மைதான். பட் பதவி சுகம் என்பது அவர் சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் இருக்குது. ஏதோ பதவி சுகம் என்பது அரசியலுக்கு வர்றவங்க துறை வர முடிய வர்றாங்க, அதனால் பதவி சுகம் இருக்குது. அவர் என்ன வாசன் எதை குறிப்பிடாருன்னா, நேற்று வரை எங்களோட இருந்து விட்டு இன்றைக்கு நீங்கள் எங்களை விட்டு போயிருக்கீங்களே, அப்போ நீங்கள் நேற்று வரை எங்களோட இருந்துட்டு இன்றைக்கி மட்டும் என்ன விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை அவர் சொல்லியிருக்கலாம். இதுதானே விஷயமே ஒழிய, இதை வைத்துக்கொண்டு அதாவது தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் ஆங்காங்கே ஏதாவது பேசித்தான் ஆக வேண்டும். தங்கள் கட்சிகளை நியாயப்படுத்துவது அவங்களுடைய கடமை. அப்படி ஒரு பட்ட கடமையில் ஒரு அரசியல்வாதிகள் பேசக்கூடிய அரசியல்வாதி தான், இதில் ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. அதனால் இந்த பேச்சுக்களை எல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களிடம் கேட்கும்போது ஒரு சாமானியனா எனக்கு எழக்கூடிய கேள்வி, அரசியல்வாதிகள் தேர்தல் காலத்துல என்ன வேணாலும் பேசுவாங்க, அதை யாருமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு பொருளாவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்றது மக்களை சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. இதை எப்படி எடுத்துக்க இல்ல? ஒரு கூட்டணியில் இருப்பீங்க நீங்க, 2 கட்சிகள் கூட்டணியில் சேருவீர்கள், கூட்டணி பிரிவீர்கள், உங்களுக்கு குற்றம் சுமத்திக் கொள்வீர்கள். இதை பற்றி மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு ஒரு அரசியல்வாதியா நீங்க சொல்றத ஒரு ஊடகவியலாளரா என்னால ஏத்துக்க முடியும். நான் ஒரு அரசியல்வாதியா மட்டுமல்ல, மக்களோட சேர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க புது அர்த்தங்கள் நான் கொடுத்து ஆகணும். ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, மக்கள் மட்டும் ஒவ்வொரு கட்சியும் சொல்லக்கூடிய நாங்கள் நாளைக்கு இந்த நாட்டிலே தேனாரும் பாலாரும் ஓட்டும்னு எல்லா கட்சியும் சொல்லுது. அதை பூரா கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் நான் ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு ஓட்டு கூட யாருக்கும் கிடைக்காது. எல்லா கட்சியிலையும் போய் சீல் குத்த வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். மக்கள் நம்மை விட அரசியல்வாதிகளை விவரம் புரிந்தவர்கள். அதனால தான் ஆட்சி மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க
நான் வந்து உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அரசியல்வாதிகள் ரொம்ப ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்ன மாதிரி அதாவது பாலிடிக்ஸ் இஸ் லாஸ்ட் அசிலம் ஆஃப் ஸ்கவுண்டரல்னு சொன்னார். இந்த பொது உண்மைகளை யாரும் மறந்துட முடியாது. அரசியல்வாதிகள் அப்ப வாசன் வைக்கிற இந்த குற்றச்சாட்டுல நியாயம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? அவர் சொல்றதுல பல நியாயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். அதே நேரத்தில் வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் அவர் பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுக்கு நான் சொல்ல வரேன் ஒழிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்வது என்பது அதில் வந்து முழுமையாக இருக்காது. இந்த விவாதத்தோட தொடக்கத்துல வாசன் குறிப்பிட்டது ஆளும் கட்சியான அதிமுக தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்று இந்த பேச்சுல நேரடியாக ஒரு திமுகவை பதவி சுகம்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார். இதை நீங்க இருவரும் சொல்றது போன்ற கருத்துன்னு மேலோட்டமா எடுத்துக்க முடியாது. அதில் சில நியாயங்கள் இருப்பதாகவும் இதயத்துல சொல்றாரு. உங்களுடைய பதில் என்ன? பதவி சுகத்தை தான் நான் மறுக்கிறேனே. பதவி சுகம் என்பது எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை பெரியாரின் கொள்கையை, அண்ணா கொள்கையில் நாங்கள் திடமாக நம்பிக்கை இருக்கிறோம். அவர்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக தலைவர் கலைஞர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவை எங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு மத்திய அரசினுடைய துணை தேவைப்படுகிறது. மத்திய அரசினுடைய துணை இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஒரு மாநில அரசாக இருந்து கொண்டு மத்திய அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசுக்கு அந்த முழு அதிகாரம் கிடையாது. ஆகவே அவர்களோடு உடன்பட்டு தான் செய்ய முடியும். இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து சிறு வணிகர்களை பாதிக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனால் நாங்கள் அங்கே வாக்களித்தால் ஆட்சி கவிழ்ந்து விடும், ஆட்சி கவிழ்ந்தால் அங்கே மதவாதம் குடிபுகுந்து விடும் என்பதற்காகத்தான் அங்கே நாங்கள் வாக்களித்தோம். அதற்காக எங்களுடைய கொள்கை முரண்பாடு கிடையாது. ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். வீடு இருந்தால் தான் ஓடு மாற்றலாம். வீடே இல்லைன்னா ஓடு இப்படி மாற்றுறது? அண்ணா சொன்னதை ஒரு வீடு வேணும். அதற்காக ஒரு காங்கிரஸ் ஆட்சி இங்கு இருக்க வேண்டும். மதசார்பற்ற ஆட்சி இருந்தால்தான் மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும். ஏன்னா அவர்கள் வந்தால் என்னாகும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி அடிக்கடி எலெக்ஷன் வந்தால் மக்கள் வரிப்பணம் தான் வீணாகும். அதற்காக கலைஞர் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதற்காக வாசன் சொல்வது, பாஜகவுக்கு வாக்களித்தீர்கள் என்றால் 6 மாதங்களில் மீண்டும் தேர்தல் நடக்கும்னு வாசன் சொல்றார். இதனுடைய அடிப்படை என்ன? ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பல முறை இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர் மொராஜி தேசாய் ஆட்சிக்கு வந்து கூட 2 ஆண்டுகள் அவரால் ஆட்சி ஆள முடியலை. பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவு இருந்தோம். திரு விபி சிங் அவர்கள் ஒரு புதிய எழுச்சியோடு வந்தார். 1 ஆண்டுகளுக்கு மேலே ஆள முடியல. அதே மாதிரி திரு குஜ்ரால் அவர்கள், திரு தேவகவுடா அவர்கள், இவர்கள் யாராலுமே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆள முடியல. ஆனானப்பட்ட வாஜ்பாய் அவர்கள் 24 கட்சியை வைத்துக்கொண்டு அதுக்கு மேல் உள்ள ஆதரவை வைத்துக்கொண்டு தான் அவரால் வந்து ஒரு 5 வருஷ ஆட்சியை, அது கூட 4.25 ஆட்சியை நடத்த முடியுது. அவரும் 13 மாதம் ஆட்சியை நடத்தினார், 13 நாட்கள் ஆட்சி நடத்தினார். இதெல்லாம் நமக்கு முன்னுதாரணங்கள், பாலபாடங்கள். 24 கட்சியை வைத்து ஒரே ஒரு நிமிஷம், 24 கட்சியை வைத்துக் கொண்டே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு 10க்கும் உட்பட்ட கட்சிகளை வைத்துக்கொண்டு, அது கூட தமிழ்நாட்டில் ஒரு 4-5 கட்சி சேர்ந்தனால தான் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கு இவ்வளவு இத்தனை கட்சிகள் சேர்ந்திருக்கு. ஆக இன்னைக்கு கட்சி பிஜு ஜனதா தளத்திலிருந்து ஐக்கிய ஜனதாவில் விலகி போயிருக்கு. அதனால மோடி வந்தால் வாஜ்பாய் அளவுக்கு உள்ள நல்ல தலைவர் அல்ல என்பதையும் நேற்று யார் சொல்லியிருக்கா? திரு அத்வானி சொல்லியிருக்காரு. இவர் குட், அவர் பெட்டர்னு. அது காரணம் இங்கே அவர் தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் பக்கத்தில் மோடி இருக்காரு. அதனால 6 மாசம் என்று அவர் சொல்வதில் உண்மை இருக்கலாம், அது குறையும். ஏன்னா 13 பல்வேறு மாநிலங்களை தனித்து போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது கூட்டணி கட்சியிலோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நிலையான ஆட்சி தராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மறைமுகமாக காங்கிரஸால் மட்டும்தான் நிலையான ஆட்சி தர முடியுன்ற ஒரு அர்த்தமும் அதில் இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுல வந்து எனக்கு வந்து அதுல நான் உண்மை இருக்கு என்று தான் நான் நம்புகிறேன். எப்படி என்று கேட்டால், ரைட் மேன் வித் ராங் பார்ட்டி. வாஜ்பாயை பொறுத்தவரை அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர். அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவராக இருந்தால் கூட அவர் நல்ல தலைவர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட தலைவர். ஆனால் மோடி அப்படி அல்ல. அவர் மீது பல களங்கங்கள் சுமத்தப்பட்டிருக்கிறது, பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறார். அவரால் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பல கட்சி கூட்டணிகள், கொள்கை முரண்பாடான கூட்டணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைப்பது என்பது இயலாத காரியம். நம்ம பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த இடத்துல பேசியிருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்கள் வந்து நன்றி. மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.